தேசம். யார் ராசி இது? இது எங்க கணக்கு டீச்சர். என்னப்பா இது வெள்ளையா சுத்தமா இருக்கிற வீட்டுல எப்ப பாரு இப்படி கீறி கீறி கருப்பாக்கி வச்சிடுற? அதா கருப்பா மட்டும் வரைஞ்சா வெள்ளையா வரும் தெரியுமா? வரும் வரும். படிக்கிற நேரத்துல என்னது இது? இன்னைக்கு நீ பிரைவேட்டுக்கு போலியா? மேல வாத்தியாரை உனக்காக காத்துட்டு இருப்பார், போ. தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த விடுதலை புலிகளின் தாக்குதலில் ஒரு அஞ்சலகம் தகர்க்கப்பட்டது. இலங்கை அதிபர் பண்டாரநாயகா விடுதலை புலிகளின் போக்கை வன்மையாக கண்டித்துள்ளார். ராசு வா, உள்ள வா. என்னலே, என்ன ஆனிச்சு? ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. நேற்று நான் கொடுத்தேனே கணக்கு போட்டியா? என்னையா இது கணக்கு போட்டியான்னு கேட்டா தோப்பு கரணம் போடுற? கணக்கு சரியா வரலன்னா தோப்பு காரணம் போட சொல்லி எங்க கணக்கு வாத்திய சொல்லியிருக்கார். சரியா வரலன்னா நான் சொல்லி தரேன். வா உட்கார், வா. என்னப்பா உம்முன்னு இருக்க? இன்னைக்கு டியூஷன் வேணாவா? சரி, நான் ஒரு சின்ன கணக்கு சொல்வேனா, அதை நீ சரியா போட்டுட்டேன்னா இன்னைக்கு டியூஷன் வேணாம். 1 3 எவ்வளவு? 4. தப்பு, 13. இத பார். 1 பொண்ணா 3 3 1 3 13. இன்னைக்கு டியூஷன் உண்டு. நீங்க என்ன நல்லா ஏமாத்துறீங்க. உன்னைய சிரிக்க வைக்கத்தான் இப்படி நான் ஏமாத்தினேன்.
இல்லையா என்னன்னுச்சு? பாட்டி பாட்டி ஏ. எங்க பாட்டி உங்கள் பாட்டி தான் கருப்படிச்சு செத்து போயிட்டாங்களே. இல்ல நான் பார்த்தேன் பாட்டி. ராசு, யாரும் இல்லையப்பா. நீ ரொம்ப பயந்து போயிருக்க போல இருக்கு. காத்துல ஆடுதியா? பயப்படாத. இந்த பாரு பாத்தியா, இப்ப நான் உட்கார்ந்து ஆடுறேன் பாரு. வா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை 2. பிரம்மா பிரம்மா. அடடே செட்டியாரா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு 100 ஆயுசு. 100 வயசெல்லாம் வேண்டாம் பிரம்மா. நல்லபடியா இருந்து நல்லபடியா போய் சேர்ந்தா அதுவே போறோம். வாங்க வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன், இருங்க காப்பி கொண்டு வரேன். அப்புறம் சொல்லு பிரம்மா, எப்படி போயிட்டு இருக்கு? உட்காருங்க செட்டியாரா, பேசுவா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? நம்ம ஆனமுடியார் வீட்டுக்கு வந்துட்டு போன டாக்டர் பொண்ணு தானே? அதேதான், நம்ம வீட்டு பொண்ணு. வணக்கம்மா. வணக்கம். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கதையெல்லாம் எழுதிவாமே, உன் கதைன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படியா? தேங்க்ஸ். ஆமா, இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி கேட்டீங்க? இந்த பொண்ணு வந்த பிறகுதானே நம்ம பொன்பானை தேடுற விஷயத்திலேயே சூடு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற பிரம்மா? அது ஒண்ணும் இல்ல செட்டியார, ஒரு எழுத்தாளரா இங்க நடக்கிற பொன்பான விஷயம், கருப்புசாமி விஷயம், நம்ம ஆனமுடியார் குடும்ப விஷயம் எல்லாம் இந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் இங்கேயே டேரா போட்டு கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? நீ ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க போல இருக்கம்மா. நீ போய் எழுது போ. இல்ல இல்ல, தண்ணி குடிக்க தான் வந்தேன். பிரம்மா, பொன்பானை தேடுற விஷயத்துல ஏதோ சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? 3வதா ஒரு காளி பொன்பானை கிடைச்சிருக்கு. சிவகாமி, அந்த பானை எடுத்தா. ஏதோ பேச, அந்த பொண்ணு காதுல விழுந்துற போது. பரவாயில்ல செட்டியார, அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். இதோ இந்த பானையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்ததே ரீனா தான். அப்படின்னா எல்லா நகையும் அந்த 4வது பானையோட தான் இருக்கணும் இல்ல? இல்ல செட்டியார, அந்த 4வது பானையும் காலியா தான் கிடைக்கும். அதை தேடாதீங்கன்னு ரீனா சொல்லுது. ஏன்னா எல்லா நகைங்களையும் அந்த ஒரே பானைக்குள்ள வைக்க முடியாது பாருங்க. என்ன பிரம்மா, இப்படி கிடைக்கிறதெல்லாம் காலியாவே கிடைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காபி சாப்பிடுங்க. கடைசியில நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க செட்டியார, ரீனா போய்கிட்டு இருக்கிற வேகத்துக்கு நாம நகைகளை நெருங்கிட்டோம். உங்க வயிறு உங்களுக்கு கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. வைரமா? ஆமாம்மா, அந்த நகைங்களோட என் வைரம் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கிழவிக்கிட்ட அடமானம் வச்சது. இப்போ அது எங்கே இருக்கோ எப்படி இருக்கோ. ஒரு சின்ன வைரத்துக்கா இப்படி கவலைப்படுறீங்க? சின்ன வைரமா? இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வைரத்தை பார்க்கவே முடியாதுமா. அன்னைக்கே அதோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அது மதிப்பு எவ்வளோன்னு சொல்லவே முடியாது. அட பணத்தை விடுமா, அது என் குடும்ப சொத்து. அது என் வீட்டில் இருந்த வரைக்கும் என் குடும்பம் லட்சுமி கடாட்சமா இருந்தது. என் போராத காலம்
என்னைக்கு அதை கொண்டு போய் கிழவிக்கிட்ட அடமான வச்சனோ அன்னையிலேருந்து என் செல்வாக்கே போயிடுச்சுமா. வைரத்துக்கும் செல்வாக்குக்கும் என்ன தொடர்பு? கதையெல்லாம் எழுதுறேன், இதை கேள்விப்பட்டதில்லை. வைரத்தில் ஆக்கி வர்ற ஜாதி அழிக்கிற ஜாதின்னு எல்லாம் உண்டு. வைரம் சிலது வச்சிருக்கவங்களை தூக்கி நிறுத்தும், சிலது நசிக்கணும். இந்த பஞ்சாட்சர வைரம் தசகண்ட வைரம்லாம் சொல்லுவாங்க, அதில் என்னது ராஜ வைரம், தோஷமில்லாத கல். ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அது பொருந்தும், மற்றவங்களுக்கு நோய் நொடி தாக்கும், சதா வியாதியிலே வச்சிருக்கும். என்ன சார் நீங்க? வைரம்ங்கிறது கறி, நிலக்கரியோட இன்னொரு உருவம். அதுக்கு போய் இவ்வளவு கதை சொல்றீங்க? ஒரு நாவலே எழுதலாம் போல இருக்கு. அம்மா, வைரம் ஒருத்தனை குபேரனாக்கும் ஒருத்தனை ஆண்டியாக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா என் அனுபவத்துல சொல்றேன், அது உண்மை. நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். அப்புறம் பிரம்மா, நான் கிளம்புறேன். ஏதாவது செய்தி இருந்தா சொல்லி அனுப்பு. நான் வரேம்மா சிவகாமி. சரிங்க. அடுத்தது என்ன பண்ண போற? கதை தான். கதையா? வைர கதை. இவர் சொன்னதெல்லாம் வச்சு முதல்ல ஒரு கதை எழுத போறேன். சார், நீங்கள் டாக்டர் நந்தா தானே? ஆமாம். ஏன்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? சாரி, இல்லையே. அதானே, ஒரு நாளைக்கு உங்கள் கிளினிக்கில் 1008 பேஷண்ட்டை பார்ப்பீங்க. பட் என் லைஃப்பில் உங்களை மறக்கவே முடியாது சார். ஆமாம் சார், ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கி டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு எடுத்து டைஃபாய்டா ஜாண்டிஸான் டாக்டர்லாம் குழம்பி இருந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் ஜஸ்ட்டு என்னை தொட்டு பார்த்துட்டு அக்யூடு சைனஸ் கேஸுன்னு 2 நாளில் க்யூர் பண்ணிட்டீங்க சார். அது எப்படி சார் என்னால் மறக்க முடியும்? உங்களுக்கு என்ன புக் வேணும் சார்? மெடிக்கல் புக் தானே, இங்கே இருக்கு, வாங்க. இல்லை, எனக்கு இந்த ஆர்கியலாஜிக்கல் புக்ஸு, ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த பழைய தமிழ் ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், இதனுடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, இதெல்லாம் எங்கே இருக்கும்? வாங்க காட்டுறேன். என்ன சார், ஓலைச்சுவடி மேட்டர்லாம் தேடுறீங்க? நீங்களும் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க போறீங்களா? இல்லை, ஜஸ்ட் ஹாபி. சார், மேலே 2வது ரேக்கில் இருக்கு. தேங்க்யூ. சார், மலைக்கு போக போறீங்களா? தாடிலாம் வச்சிருக்கீங்க? இல்லை, மலையிலேருந்து தான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஆர்கியலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இந்த பக்கம் எல்லாமே சரித்திர நாவல் தான். கல்கி, சாண்டில்யன். அப்போ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயா இருக்கணும். அந்த சைடு பாருங்க. தேங்க்யூ.
சார் 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 உங்க நோட் புக் மறந்துட்டீங்க. தேங்க்யூ. ஐ எம் டாக்டர் நந்தா. டிவி சண்முகம் சார். டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா? அப்படி இல்லை சார், என் ஊர் தோட்டக்காரமங்கலம், அப்பா பேர் வரதராஜன், நான் சண்முகம். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா? இல்லை, உங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு எங்கள் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் சர்ஜனாக வேலை செய்கிறாங்க. பேர் ரத்னா. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு யோசித்தேன். தெரியுமே, ஒரு வகையில் எனக்கு ரிலேட்டிவ். வரேன் சார். தேங்க்ஸ். சார் 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 என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஐம் சாரி, ஏதோ யோசனையில் உட்காந்துட்டேன். சார் உங்ககிட்ட நான் மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலே நிறைய எதிர்பார்க்குது. ஏமாத்திடாதீங்க. தோட்டக்காரமங்கலம் போயிருந்தீங்களாமே? ரீனா ஃபோன் பண்ணி சொன்னான். உங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னான். சார் உங்களை டீன் கூப்பிட்றாரு. இந்த போகிறேம்மா. சார் பட்டனை மாற்றி போட்டிருக்கீங்க. Oh